இங்கே மகா வந்துட்டு ரூம் டெக்கரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காயத்ரியை வந்து பேசுகிறாங்க. இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அனாமிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வழியாக எங்கள் அத்தையால் வந்துட்டு இங்கே மகா வந்து நமக்காக எதுவும் செய்யாமல் இருந்தால் அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம நினச்சதான் நடக்கலை. பூஜையில் உட்காரக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் அவள் கடைசியில் பார்த்தா கரெக்டான நேரத்தில் பூஜைக்கும் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டா. இப்படி எல்லா விஷயத்துலையும் அவள் முன்னாடி இருந்துட்டேன்டா நம்ம நினச்சதை இந்த வீட்டில் எப்படி தான் நிறைவேற்றுறதுன்னு நினச்சி அனாமிகா பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இதை சித்ராதேவியும் கண்டுபிடிக்க போய் ஆனால் அதெல்லாம் சமாளிச்சிடுறாங்க எங்கள் அனாமிகா. எனக்கு உங்களை பற்றி தெரியுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இனிமே செய்ய போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனமாக பண்ணணும்னு எங்கள் அனாமிகா ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு யதார்த்தமாக நடக்கிற விஷயத்த வச்சு எங்கள் அனாமிகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆயிடுது. ஏன்னா இங்கே பண்ண போகிற விஷயமே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க காயத்ரி தான். ஏன்னா அவங்க சொன்னதுனால இப்போ அவங்க வந்து டெக்கரேஷன் போகாமல் இருந்துட்டு இருக்காங்க. இதனால அனாமிகா நினச்சிட்டு இருக்காங்க கடைசியில் இவங்க பண்ணவே இல்லைன்னு நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து விஜய் சொல்ல போக விஜய் சொன்னதுனால எங்கள் அதுக்கப்புறமா சூர்யா மகா 2 பேருமே போய் சேர்ந்து தான் அந்த ரூமை வந்து டெக்கரேட்டும் பண்ணியிருக்காங்க. இது கடைசியில் அனாமிகாவுக்கு விஜய் சொல்ல போய் தெரிய வருது. அவ மூலமாக எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமா அப்படின்னு நினச்சி எங்கள் அனாமிகா என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடக்கக்கூடாது, அப்படி நடக்காமல் இருந்தால் தான் இங்கே நம்ம நினச்ச மாதிரி காயத்ரி அத்தைக்கும் எங்கள் மகாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனையே வரும். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னா கண்டிப்பாக இன்னைக்கு நைட் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு அனாமிகா பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணலான்னு யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே நேரம் எங்கள் விஜய் வேற பக்கத்தில் இருந்துட்டுருக்காரு. இவர் வேற எங்கள் மகானியை பற்றி ஓவராக புகழ்ந்து பேச எங்கள் அனாமிகாவுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனையிலே இருந்துட்டுருக்காங்க. இது நடக்காமல் போனால் மட்டும்தான் இது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தலான்ற மாதிரி யோசனையிலே இருக்காங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, என்ன அனாமிகா என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை விஜய், எனக்கு ஏதோ உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, என்னாச்சு இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. டக்குன்னு அப்படியே மயங்க விழுந்துடுறாங்க. இதை உடனே வந்து வேறு வழி இல்லாமல் இங்கே சத்தம் போடுறாங்க விஜய். அக்கம் பக்கத்தில் அதாவது பக்கத்து ரூமில் இருக்கவங்க எல்லாரும் ஓடி வர, என்னாச்சுப்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, என்னென்னு தெரியல நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா ஆனால் திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, ஏதோ ஒரு மாதிரியே இருக்குன்னு வேற சொன்னான், என்னாச்சுன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு எங்கள் விஜய் சொல்கிறாங்க. இரு நான் பார்க்குறேன்னு சொல்லி பாட்டியும் கவனிக்கிறாங்க. என்னன்னு தெரில, முதல்ல தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி தண்ணி கொண்டு வந்து முகத்தில் தெளித்து கலப்புறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் தெளிஞ்ச அனாமிகா கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க. அது என்னன்னே தெரியல, காலையிலேருந்து ஒன்றுமே பண்ணலை, நல்லா தான் சாப்பிட்டேன், நல்ல மாதிரியாக தான் இருந்தேன், இப்போ திடீர்னு மயக்கமே வந்துடுச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரியே இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, காலையிலேருந்து நல்லா தானே இருந்தேன், பூஜையிலலாம் நல்லா தானே கலந்துக்கிட்டேன், இப்போ என்னம்மா ஆச்சு, அப்போது அந்த பூஜை பண்ணியும் அப்படின்ற மாதிரி இங்கே உடனே சித்ராதேவி இழுக்க காயத்ரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் காலையிலேயே சொன்னேன், யார் என் பேச்சை கேட்டா, எல்லாரும் நீங்கள் எடுத்தது முடிவுக்கு அப்படியே சம்மதிச்சு சொன்னாங்க. அது மட்டுமா இந்த ரூமை டெக்கரேட் கூட நீ பண்ண வேணாம், என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு கூட நான் நேரடியாகவே மகா கிட்ட சொன்னேன். ஆனால் அதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு இப்போ வேணும்னே தான் வந்து பண்ணியிருக்கான்னு சொல்ல, அப்போ தான் எங்கள் சூர்யாவுக்கே தெரியுது, சித்தி இப்படி பேசினதுனால தான் மகா இவ்வளோ வருத்தத்தில் இருந்திருக்கான், அது தெரியாமல் நம்ம வேற அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. ஏன் சின்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நான் கூட பண்ண வேணான்னு தான் இருந்தேன்னு சொல்ல, என்னம்மா நீங்களும் மகா அண்ணி எத்துட்றீங்க, நான் சொல்ல போய் தான் மகா அண்ணி எனக்காக தான் ரூமெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணாங்க, இது தெரியாமல் நீங்கள் எதுக்காகம்மா இப்படி வாய விடுறீங்கன்னு சொல்லி எங்கள் விஜய் சொல்கிறாங்க. நீ அமைதியாக இருடா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒன்றையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், இடையில நீ வேற ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி இப்போ பாரு அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. எங்கள் அனாமிகா அப்படியே உடம்பே முடியாத மாதிரி ரொம்பவே சீன் போடுறது எங்கள் சித்ரா தேவி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே போல் பக்கத்தில் நிற்கிற ஐஸ்வர்யாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. காலையிலேருந்து நல்லா இருந்தேன்னு அவளே சொல்கிறான், திடீர்னு இந்த மாதிரி ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை, இப்படியெல்லாம் நடக்குதுன்னா அப்போது இதில் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, இவ வேணும்னே தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறான்னு எங்கள் ஐஸ்வர்யாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அதை சொல்லி பெருசாக்கவும் விரும்பலை. இதை இப்படியே விட்டுறது நல்லது, இதுக்கப்புறம் நடக்க போகிறத நான் பார்த்துக்கிறேன், இந்த வீட்டில் உன்னோட ஆட்டத்தை ஆடலான்னு நினைக்கிறியா அனாமிகா, இனிமே நான் ஆட போகிற ஆட்டத்தை பார்க்க தானே போகிறேன்னு ஐஸ்வர்யாவும் நினச்சிட்டு இருக்காங்க. அதே போல் மகா கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. கலங்கி நிற்கிற மகாவுக்கு எங்கள் பக்கத்தில் போய் சூர்யா ஐஸ்வர்யான்னு சொல்லி எல்லாருமே ஆறுதல் சொல்ல இங்கே மகாவையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே போல் ராஜலக்ஷ்மியும் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் படுத்திருக்க அனாமிகா வந்துட்டு ரொம்ப சிரிச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் மனசில் நினச்சபடியே இருக்காங்க. நான் நினச்சது இன்றைக்கி நடந்துருச்சு, இனிமேல் நான் நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும் மகா, இந்த வீட்டில் உனக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் குறையத்தான் போகுது, நீ எந்த இடத்துலேருந்து வந்தியோ
அந்த இடத்துக்கு தான் திரும்பவும் போக போகிறேன்ற மாதிரி மனசில் நினச்சபடி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. இங்கே இன்னொரு பக்கம் மகா அண்ணியை திட்டாங்களேன்னு எங்கள் விஜய் ரொம்ப சுகத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடிய எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்க. நேற்று இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலங்க. முதல்ல இங்கே நமக்கு தெரிஞ்ச அந்த ஜோசியம் பார்க்குறவரை வரவழைச்சி ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா பரிகாரத்தில்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். திரும்பவும் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம மொத்த குடும்பமும் சேர்ந்து செஞ்சிடலாம். அப்போ தானே விஜய் அனாமிகாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பேசிகிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதும் சரிதான், நானே வந்துட்டு வர சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் தாத்தாவும் சொல்கிறாரு. அப்போ தான் இங்கே வந்து மகா எல்லாருக்கும் காஃபி போட்டு வந்து கொண்டு கொண்டு கொடுத்துட்ருக்காங்க. நேரம் பார்த்து இங்கே வர அனாமிகாவும் நானே போய் காஃபி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காஃபி போட போகிறாங்க. வேணாமா, அன்னைக்கு நீ போட்டதே போதும், ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது மகாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லியாச்சு. உனக்கு தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியாச்சு. நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியான்னு இங்கே ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. அது இல்லத்த அப்படின்னு தயங்கி நின்றுட்டுருக்கேன். இன்னைக்கு மகாவே பார்த்துக்கட்டும், நாளைக்கு நீ செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே காயத்ரி வரவங்க இங்கே ராஜலக்ஷ்மிகிட்ட சொல்கிறாங்க, என்னக்கா நீங்கள் என்னமோ மகாவுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ இந்த கிச்சனில் மகா மட்டும்தான் வேலை பார்க்கணுமா என்ன? கிச்சன் பூஜை ரூம்னு எல்லாத்துலேயும் அவளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறீங்க. அப்போது ஏன் மருமக யார் இந்த வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் தாத்தாவும் பாட்டியும், இப்போ எதுக்காக இந்த போய் பெரிய பிரச்சனையாக பண்ணுறீங்க? அனாமிகாவுக்கு சமைக்கணும்னு ஆசை இருந்தால் போய் சமையல் பண்ணட்டும், யார் வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் காயத்ரி சொல்கிறாங்க, அனாமிகா இன்னைக்கு நீ போய் சமையல் பண்ணு, யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குன்றதை நானே உங்ககிட்ட சொல்கிறேன், அதே போல் நீ அவங்களுக்கு சமையல் பண்ணு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தன்னு சொல்லிட்டு எங்கள் அனாமிகா உள்ளே போக அங்கே கிச்சனில் நிற்கிற மகா அப்படியே கொஞ்சம் தலையை கீழே போட்ட பதறி ரொம்பவே சுகமாகி வெளியில் வராங்க. இதை பார்த்துட்டு இருந்த அனாமிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் இந்த வீட்டில் ஒவ்வொரு இடத்துலேருந்து உன்னை விரட்டுறேன், அதுக்கப்புறம் மொத்தமாக இந்த வீட்டில் இருக்கிறவங்க மனசுலேருந்து உன்னை விரட்டுறேன். மொத்தமாக நீயும் சரி இல்லை உன் புருஷன் சூர்யாவாக இருந்தாலும் சரி, 2 பேருமே இந்த வீட்டில் இல்லைனாலும் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறது தான் இந்த வீட்டில் நடக்கும். அதே எண்ணத்தில் இங்கே சமையலும் பண்ணிகிட்ருக்காங்க. சமையலையும் முடிச்சிடுறாங்க. அங்கே வர சித்ரா தேவியும், இன்னைக்கு புது மருமக சமையலா, பரவாயில்ல, இன்னைக்கு எப்படி சமைச்சிருக்கான்றதை பார்க்கலான்னு சொல்லி எல்லாரும் அவளோட இருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்சதை தான் சமைச்சிருக்காங்க. கொண்டு வந்து எல்லாருக்குமே எடுத்து பரிமாறவும் செய்கிறாங்க அனாமிகா. அப்போது எங்கள் மகாவும் சூர்யாவுமே வந்து உட்கார்றாங்க. அதே நேரம் எங்கள் ஐஸ்வர்யா அப்புறம் கௌதம்னு எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே வர அனாமிகா சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாற முதல்ல இங்கே கௌதமும் சித்ராதேவி ரொம்ப ஆவலாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க தான் சாப்பாட்டை எடுத்து வாயிலே வைச்சா வாயில் வைக்க முடியல. அவங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு சித்ரா, எப்படி இருக்குது சாப்பாடுன்னு எங்கள் ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. நீங்களும் உட்காந்துருக்கீங்களே, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து நீங்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி எடுத்து வாயில் வைக்கிறாங்க. வாயில் வைக்க முடியலை. அப்படியே கொண்டு போய் வாஷ் பேஷனில் துப்பிட்டு, என்ன சாப்பாடு இது, இதுக்காகவா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன், ஒன்று சமைக்க தெரிஞ்சால் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போகணும், அது இல்லையா எனக்கு தெரியலை, நான் கற்றுக்கிட்டு சமைக்கிறேனாவது சொல்லியிருக்கலாம், இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஆனால் இங்கே காயத்ரி எல்லாருக்கும் இங்கே என் மருமகளே சமையல் பண்ணுவான்னு சொல்லி உள்ளே அனுப்புனல காயத்ரி, இப்போ எல்லாரும் உன்னாலையும் உன் மருமகளாலையும் பட்னியாக கிடக்குறாங்க, இதுக்கு என்ன பேச சொல்ல போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லைக்கா அப்படின்னு எழுதிட்டுருக்கேன். இங்கே பாரு காயத்ரி, இந்த வீட்டில் ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதுக்கு நீ அடிபணிச்சு போகணும்னு அவசியம் இல்லை. உன்னோட கருத்தை சொன்னது நான் தப்புன்னு சொல்லவில்லை, ஆனால் அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வந்தேன்றதை ஒரு நிமிஷமாவது கேட்டிருக்கணுமா இல்லையா? நீ எடுத்ததை தான் முடிவுன்னு என்னென்னமோ சொல்லி பேசினேன். இப்போ பாரு, கடைசியில் எல்லாரும் பட்னியாக கிடக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, நான் ஏற்கனவே எல்லாருக்காகவும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், அது எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அனாமிகாவே சமைக்க வந்தாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அத்தை, அவங்களுக்கு சரியாக சமைக்க கூட வராதுன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். என்கிட்ட கற்றுக்கிட்டு இல்லை என்கிட்ட பிடிக்கலைனாலும் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாவது நீங்கள் சமையல் பண்ணுங்கன்னு. ஆனால் அவங்க கிச்சன் பக்கமே வராமல் இன்றைக்கி திடீர்னு கிச்சன் பக்கம் வந்த பொழுதே தெரியும் அவங்க இது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் சீக்கிரம் கிளம்பி சமையல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மகா, இந்த வீட்டில் எவ்வளோ பொறுப்பாக இருக்கான்னு பாரு அனாமிகா, அவளை பார்த்தாவது கற்றுக்கோ அப்படின்னு இங்கே ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு போக, இங்கே மகா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சமையலையும் கொண்டு அங்கே வச்சுட்டு இங்கே மகா சமையல் பண்ணதை எடுத்துகிட்டு வராங்க. நான் எல்லாருக்கும் தனித்தனியாக சமைக்கலை, இன்றைக்கி எல்லாருக்கும் மொத்தமாக தான் சமையல் பண்ணேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, இன்றைக்கி ஏதோ ஒன்று காலையில் சாப்பிட்டா போகுது, எல்லாரும் பசியில் இருக்காங்க, நீ பரிமாறுன்னு எங்கள் பாட்டி சொல்ல நமிகாவுக்கு டென்ஷன் ஏறுது. அதே நேரம் காயத்ரியும் அப்படியே உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் மகா சமையல் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்த்து உன் அன்பையும் பாசத்தையும் கலந்து சமைச்சிருக்கேன், அதுவே இதில் தெரியுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாட்டியும் அப்படி ருசியாக அக்கறையாக சமைச்சு கொடுத்துருக்கு உன் கைக்கு அப்படின்ற மாதிரி எங்கள் பாட்டியும் சொல்ல, இதை பார்த்தா அனாமிகாவுக்கு பயங்கர எரிச்சலாகுது. எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா அனாமிகா, நீயும் பார்த்துட்ருக்க, உட்காந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் அனாமிகாவும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த இடத்துல இருந்து எப்படியாவது ஒன்று விரட்டியே ஆகணுண்டின்னு எங்கள் அனாமிகா பயங்கர ஒரு வெறியிலையும் இருந்துகிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அதுக்கு பிறகு எல்லாருமே சாப்பிட்டுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரும்பொழுது தான் என்ன நடக்குதுன்னா, எங்கள் காயத்ரி வந்துட்டு மகா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு மகா, இந்த வீட்டில் நீ தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காத. இப்போ தான் உனக்கு ராஜலக்ஷ்மி அக்காவோட சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நின்று உனக்கு துணையாக நின்றுட்டு இருந்ததுன்னா, ஆனால் நீ எனக்கே எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. அப்படி இருக்கப்போ என்னால் என்றைக்குமே மன்னிக்க முடியாது. இனிமேல் இந்த வீட்டில் அனாமிகா தான் எல்லாமுமா இருப்பான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அது எப்படி இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் பார்த்தா மகா தான். அப்படி பார்க்கையில் மகா தானே எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்கணும். அதை கூட அவள் செய்யணும்னு நினைக்கலையே. ஆனால் நீங்கள் எதுக்கு அதிகாரத்தை தூக்கி உங்கள் மருமக அனாமிகா கையில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்ல, நீ வாய மூடு. இந்த வீட்டுக்கு நீ எப்படி வந்தன்னு யாருக்கும் தெரியாமலா இருக்கும். அக்காவும் தங்கச்சியும் வேணும்னே பிளான் பண்ணி தானே வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்ல, இங்கே பாருங்கள் சின்னத்தை, நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. எங்கள் கல்யாணம்லாம் எப்படி நடந்ததுன்றது உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தே அதை பற்றி ரொம்ப கீழ்த்தனமாக பேசணுன்ற அவசியமும் யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம்மா, உங்கள் மருமக ரொம்ப பெரிய எடுத்து மருமக தானே அப்படின்னு சொல்ல, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அவள் சொக்க தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே எல்லாருமே வர, என்னாச்சு, என்ன பிரச்சனை நடக்குது, திரும்பவும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்ல, உன் மருமக வாயை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு இங்கே காயத்ரி சித்ராட்ட சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீ அவளை என்ன பேசினாலும் அவளுக்கு சப்போர்ட்டாக நான் வந்து நிற்க போகிறதே கிடையாதுன்னு சித்ரா சொல்ல, அதுக்கு இங்கே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கலைனாலும் நான் பேச வேண்டியதை பேசுவேன். உண்மையை பேச வேண்டிய இடத்துல எதுக்கு தயக்கப்பட்டு நிற்கணும்னு சொல்கிறாங்க. என்னாச்சுமா, என்ன பிரச்சனை நீங்கள் பாட்டி கேட்குறாங்க. அது இல்லை பாட்டி, எல்லா பொறுப்பையும் இந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் தூக்கி இங்கே அனாமிகா கிட்ட கொடுக்கணும்னு எங்கள் காயத்ரி அத்தை மகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன காயத்ரி இதெல்லாம், நீ எப்படி அதெல்லாம் நினைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தானே, இதுவரைக்கும் எல்லா பொறுப்பும் முடிவெடுக்கிறதுலேருந்து எல்லாமே இங்கே ராஜலட்சுமி அக்கா கிட்ட தானே இருக்குது. அதே போல் இன்னொரு தடவை இந்த வீட்டில் நடந்துடக்கூடாது. அதுக்காக தான் ஏன் மருமகளுக்கு வரணும்னு நினச்சேன். இது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சது தப்பு இல்லை, ஆனால் அது எப்படிப்பட்டவங்க கைக்கு போகணும்னு ஒன்று இருக்குல்ல. இந்த வீட்டில் மகாவோ இல்லை என்னை விட மகா தான் இந்த வீட்டுக்கு ஒரு சிறந்த மருமகளாகவும் இருந்துகிட்ருக்கா. அப்படி பார்க்கையில் நானே இதை விட்டு கொடுத்துட்ருக்கப்போ எங்கள் அனாமிகாவுக்கு போய் சேரணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்கன்னு சொல்ல, அனாமிகா பெரிய இடத்துலேருந்து வந்தவ, ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி என்னை பற்றி பேசலான்னு எங்கள் அனாமிகாவும் சண்டைக்கு வர, உன்னை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இதை கேட்ட அனாமிகாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறா, எதை பற்றி பேசுகிறா இவன்னு தெரியாமல் எங்கள் சித்ரா தேவியும் இறந்துட்டு இருக்காங்க. உடனே கேட்குறாங்க, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்ல மாட்டியா அப்படின்னு எங்கள் சத்தம் போடுறாங்க. உடனே அதுக்கு அனாமிகா சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் ஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லார்கிட்டையும் தனித்தனியாக காட்ட முடியாதுல்ல, எல்லாருக்கும் மொத்தமாகவே காட்டிடுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி எங்கள் ஐஸ்வர்யாவை வந்துட்டு ஒரு வீடியோவாகவே போட்டு காட்டிடுறாங்க. அதில் காலையிலேயே அனாமிகா வெளியில் போயிட்டு ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும். இதை பார்த்து அனாமிகாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போது அந்த ஃபோனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட தான் பேசுகிறாங்க. அவங்க ஃபோன் வந்துட்டு காலையிலே அவங்க அம்மா பண்ண உடனே ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு எங்கள் அனாமிகா கிட்ட கேட்குறாங்க, என்ன அனாமிகா, நேற்று நைட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா, பூஜையிலேருந்து நேற்று நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் எங்கள் அனாமிகா சொல்கிறாங்க, என்னம்மா நினச்சிட்ருக்க நீ, நான் என்னமோ இந்த விஜய் கூட சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு வாழ வந்து நினச்சிட்ருக்கேன்னு சொல்லி அதை வந்து கேட்குறது இங்கே மொத்த பேருக்கும் கேட்குது. மொத்த பேரும் இங்கே பார்த்து அதிர்ச்சியில் நிற்க இங்கே அனாமிகா அப்படியே வெளி பிதுங்கி நின்றுட்டுருக்காங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. அனாமிகா என்ன பேசுகிறான்றதே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல சரியா. அதுக்குள்ளே எங்கள் அனாமிகா சொல்கிறாங்க, இந்த விஜய் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒன்றும் இந்த வீட்டுக்கு நான் வரல, என்னுடைய வாழ்க்கையை பணைய வச்சு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கும் தெரியும்லன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும்டி, உன் வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட வாழ்க்கை இனிமே தாமா ஆரம்பமாக போகுது, அதுக்கான அடித்தளத்தை தானே நான் இப்போ போட்டிருக்கேன், அதுக்கு விஜய் தானே எனக்கு பகடக்காயே, இனிமேல் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்ன ஆட்டெல்லாம் ஆட போகிறேன்றதை மட்டும் பாரு. நேற்று நீ நினச்ச மாதிரி எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, நானே பிளான் பண்ணி அதை இல்லாமல் ஆக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு காயத்ரிக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ தான் அனாமிகா தன்னுடைய அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது மகாவை இந்த வீட்டிலேருந்து விரட்டணும், ஃபஸ்ட்டு மகா, அடுத்து ஐஸ்வர்யா, இப்படி ஒருத்தவங்க தான் என்னுடைய டார்கெட்டு. மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணணுமா, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் எப்படிம்மா உனக்கு இப்படி கேட்க மனசு வருது. நேற்று மகா தான் டெக்கரேட் பண்ணான்னு எனக்கும் தெரியும், காயத்ரி அத்தைக்கே அது பிடிக்கலன்றதும் தெரியும். அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை வரணும்னா நான் ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்றது மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் எனக்கு மயக்கம் வர மாதிரியும் உடம்பு சரியில்லாத மாதிரியும் நடித்தேன். எல்லாரையும் என் நடிப்பை நம்பிட்டாங்க. இனிமேல் நான் இந்த வீட்டில் நடிக்க போகிற ஒவ்வொரு நடிப்பையும் பார்த்து எல்லாரும் என்னெல்லாம் ஆக போகிறாங்கன்றதை பாரு அப்படின்னு இங்கே வந்து அனாமிகா தன்னுடைய அம்மாட்ட பேசிகிட்டு இருக்க அந்த வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகி இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க.
அனாமிகா என்கிட்ட சிக்கவான்னு நினச்சா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் இப்படி இந்த ஐஸ்வர்யால மாட்டிக்கிட்டாலே இதை நான் நினச்சி கூட பார்க்கலே நினச்சி இங்கே சித்ராதேவி பயங்கர அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. மொத்த குடும்பமும் எங்கள் அனாமிகாவை பார்க்க விஜய்க்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. என்னம்மா என்ன நடக்குது இங்கே, இது எப்படிம்மா வந்ததுன்னு சொல்லி எங்கள் தாத்தா கேட்குறாங்க. அது இல்லை தாத்தா, காலையிலையும் எங்கள் அனாமிகா வெளியில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி காலையிலையும் அனாமிகாவுக்கு ஒரு ஃபோன் வந்தது. சரி, எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்ததுனால தான் நானும் ஃபாலோ பண்ணி போனேன். டக்குன்னு இவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை எப்படி வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ப வைக்கணுன்றது தெரியல. வீடியோ ஆதாரம் இருந்தால் தானே இந்த காலத்தில் உண்மை எல்லாமே நம்புகிறாங்க. அதனால தான் என் கையில் எப்போதுமே ஃபோன் இருக்கும்ல, அதை வச்சு தான் வீடியோ எடுத்துன்னு சொல்ல இதை கேட்ட மொத்த பேர் அதிர்ச்சி ஆகுறாங்க. அனாமிகாவுக்கு இதில் எப்படி தப்பிக்கிறதுன்னு கூட தெரியல. அது இல்லை விஜய் அப்படின்னு இழுக்க உடனே விஜய் வந்துட்டு, போதும் நிறுத்து, இதுக்கப்புறம் நீ என்னத்தை பேச போகிற, அதான் உன்னோட உண்மையான முகம் என்னன்னு இன்றைக்கி எல்லாருக்கும் தெளிவாக விளங்கிடுச்சு. இவளுக்காகவா சப்போர்ட் பண்ணி மகாணி எதிர்த்து பேசுனீங்கன்னு எங்கள் விஜய் கேள்வி கேட்க எங்கள் காயத்ரி பக்கத்தில் வந்து பலார்னு ஒரு அறையும் படுறாங்க. என் பையனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்தியா, என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச, நீ வர்றதுக்கு முன்னாடி வரையும் எனக்கும் மகாவுக்கும் இல்லை இந்த குடும்பத்திலேயோ எந்த பிரச்சனையும் இல்லாமன்றது, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பார்க்கையில் நீ ஏதோ ஒரு பெரிய பிளானோட வந்திருக்க, சொல்லுடி என்ன பிளானோட வந்திருக்கன்னு சொல்லி அடிக்க அங்கேருந்து மகா ஓடி வந்து தடுக்கிறாங்க. விடுங்க சின்னத்தை விடுங்க அப்படின்னு சொல்ல, இதுதான் மகான்றது, மகாவை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். மகாவோட குணம் என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் அவளை பற்றி நான் ஏன் இப்படி யோசிச்சேன்றது எனக்கு புரியலை. ஆனால் அதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கேன்ற காரணம் தெரிஞ்சதுக்கு பிறகு என்னால் சும்மாவே இருக்க முடியலடின்னு சொல்லி அடிக்க எங்கள் விஜய் தடுக்காமல் நிற்கிறாங்க. தாத்தா பாட்டியும் பேசுகிறாங்க. அமைதியாக இருக்க ஆயத்திரன்னு சொல்ல ராஜலக்ஷ்மியும் வந்து தடுக்கிறாங்க. எங்கள் அனாமிகா கன்னத்தில் கையை வச்சபடி கண் கலங்கியபடி நின்றுட்டுருக்கேன். என்ன காரணம்னு இப்போ சொல்லி ஆகணும். இப்போவே இவங்க அம்மா அப்பா இந்த இடத்துக்கு வந்தாகணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வாழக்கூடாது. நல்ல வேளை விஜய், நீ இவ கூட வாழ ஆரம்பிக்கல, இல்லைனா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும்னு எங்கள் காயத்ரி சொல்ல எங்கள் தாத்தா பாட்டிக்கு கலங்கி நின்றுட்டுருக்காங்க. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அனாமிகாவோட உண்மையான முகத்தை எல்லார் முன்னாடியும் வெட்ட வெளிச்சமாக ஆக்கிட்டாங்க எங்கள் ஐஸ்வர்யா.